சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்புல அடுத்து இந்திய சினிமாவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் திரைப்படம் தான் ஜெயிலர் 2. இதனுடைய முதலாம் பாகம் கிட்டத்தட்ட 650 கோடிகளுக்கு மேல வசூல செஞ்சது. படத்துடைய பட்ஜெட் 200 கோடி அப்படின்னாலுமே கிட்டத்தட்ட 400 கோடிகளுக்கு மேல இந்த திரைப்படம் லாபம் கொடுத்தது. அதனால படத்துடைய தயாரிப்பாளர் கலாநிதி மாறன் அவர்கள் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தார். அதே மகிழ்ச்சியுடன் படத்துல ஒர்க் பண்ண முக்கியமான ஆர்டிஸ்டுகளுக்கு கார பரிசாக வழங்கியிருந்தாரு. அதனுடைய புகைப்படங்கள், வீடியோக்கள் அப்போதே சோசியல் மீடியாக்கள் வெளியாகி வைரலாச்சு. இதனடுத்து பாத்தீங்கன்னா இந்த திரைப்படத்துடைய இரண்டாம் பாகமுமே சமீபத்துல தயாராகி வந்தது. கிட்டத்தட்ட 95% படப்பிடிப்பு சமீபத்துல முடிவடைஞ்சிருக்கா. சூப்பர் ஸ்டாருடைய போர்ஷன் எல்லாம் எப்போதும் முடிந்து விட்டது. சமீபத்துல ரித்திக் ரோஷன் அவர்களுடைய போர்ஷன்கள் படமாக்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுது. சென்னையில மிக முக்கிய இடங்கள்ல செட்டமைக்கப்பட்டு அவருடைய காட்சிகள் படமாக்கப்பட்டு வருதாம். இவர் வரும் காட்சிகள் கண்டிப்பாக திரையரங்குகள்ல வேற லெவல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. முன்பு இந்த வேடத்துல ஷாருக் கான் அவர்கள் நடிப்பதாக இருந்தது. ஆனால் அவருக்கு கிங் பட வேலையில ரொம்ப பிஸியாக இருப்பதால அவருக்கு பதிலாக ரித்திக் ரோஷன் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. சோ இதற்கு முன்னாடி வெளியான கூலி படத்துல அமீர்கான பண்ணது போல இந்த படத்துல இவரை வச்சு செஞ்சிடாதீங்க அப்படின்னு ரசிகர்களுமே கோரிக்கை விடுத்துட்டும் இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த படத்துடைய ரிலீஸ் தேதியில ஒரு மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கு. அதாவது ஆகஸ்ட்ல படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் போட்டிருந்த படக்குழு இந்த படத்தை தற்போது அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு மாத்திட்டாங்க. ஆனா அதே பொங்கல தான் அஜித் அவர்களுடைய AK 64 திரைப்படத்துடைய ரிலீஸ் தேதியுமே லாக் பண்ணிருக்காங்களா. இதற்கு முன்னாடி பேட்ட விசுவாசம் அப்படின்னு 2 ஸ்டார்களுடைய படங்கள் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய அளவுல வரவேற்பு பெற்றது. அதுல பேட்ட படத்தை விட விசுவாசம் ஒரு படி மேலே சென்று வசூலித்தது. ஆகையால தற்போது விட்டதை பிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த முறை கிளாஷுக்கு தயாராகியுமே இருக்காரா. அது மட்டும் இல்லாமல் ஜெயிலர் 2 திரைப்படத்துடைய காஸ்ட் அண்ட் குரூ கதைக்களம் வேற லெவல்ல இருப்பதால சூப்பர் ஸ்டார் அதீத நம்பிக்கையுடன் இருப்பதாக சொல்லப்படுது. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.